உங்கள் விஜய். இந்த சாதகத்துக்கு இந்த மாப்பிள்ளை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு நேரம் இல்லாத வயலுக்கு மீனாட்சி கட்சி கொடுக்க கூடாது. இதான் என் முடிவு. என்னங்க சாப்பிட வாங்க. நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடாம நான் எப்படி? குடிக்கவாவது ஏதாவது தட்டுமா? வேண்டாம், வேணும்னு நானே கேட்கிறேன். அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. இல்லப்பா, உங்க முகமே சரியில்லை. உங்களை இப்படி எப்பவுமே பார்த்ததில்ல. என்னன்னு சொல்லுங்கப்பா. என்னம்மா சொல்றது? காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல இவ்வளவு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல. ஜானியர்னா மனசு இருக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. இதை பத்தி உனக்கு கவலையோ யோசனையோ எதுவும் இல்லையாம்மா? இல்லப்பா, இந்த விஷயத்துல யோசிக்கவோ சந்தேகப்படவோ எதுவுமே இல்ல. எனக்கு சரவணன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை அவர் பண்ணிருக்கவே மாட்டாரு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. உண்மை என்னன்னு தெரிய வரப்போ எல்லாருக்கும் அது புரியும். எனக்கு கூட அதாம தோணுச்சு. ஆனா உன் அண்ணன் எல்லாத்தையும் விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே குழப்பமாயிடுச்சுமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு. பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஒருவேளை அவர் அப்படி பண்ணிருந்தா கூட என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கவும் மாட்டாரு. இந்த விஷயத்துல நீங்க அவரை நம்பலாம். நான் அவரை மனப்பூர்வமா நம்புறேன்ப்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமாம்மா? வேணாப்பா, நான் அவரை ஃபோன் பண்ணி நேர்லயே வர சொல்றேன். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல வைப்போம். அதுக்கப்புறமாவது அண்ணனும் ஆச்சியும் அவரை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாப்போம். இதுக்கப்புறம் இவங்க யாரும் சரவணனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். மாப்பிள்ளை வேலையில ஏதாவது பிஸியா இருக்க போறாருமா? இருக்கட்டும்பா, இதை விட ஒன்னும் வேலை முக்கியம் இல்ல. ஒரு முடிவோடு தான் இருக்க. ஆமாப்பா, பாவம் பாவரு. எத்தனை நாள் தான் அண்ணன் வாயிலையும் ஆச்சி வாயிலையும் அவர் அறப்படுறது? இந்த தடவை அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இப்படியெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறோம்னு மாப்பிள்ளை ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாருமா? அப்பா, கண்ணகியே மதுரையை எரிச்சுதான் அவ சரின்னு ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்துச்சு. உங்க மாப்பிள்ளை ஏமாத்திரம். வரட்டும் வரட்டும். இப்ப தெரிஞ்சு போச்சுமா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல யாருடைய ஆட்சின்னு. மீனாட்சி எந்த வீட்டுல இருந்தாலும் அங்க மீனாட்சி ஆட்சி தான். மீண்டும் உங்களை ரிவைண்ட் ராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமினி. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. என்ன சரோ? என்ன டோன்னா சாரோ? நேத்துல இருந்து நான் வெயிட்டிங். எதுக்கு? ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான். என்ன ரிசல்ட்? என்ன விளையாடுறியா? நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னல, என்னாச்சு? உன்ன மாதிரி ஒரு கருப்பழகிய வானான்னு சொல்லிருக்க மாட்டானே அவன். சரி, பொண்ணு பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? அது எதுக்கு இப்போ உனக்கு? சொல்லி யாமினி. சாரி தான். அப்போ அந்த அமெரிக்க மாப்பிள்ள சும்மா ஆடி போயிருப்பானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பஜ்ஜி போண்டா செட்டப்ல இருந்துச்சா? என்ன சொன்னா? போண்டா நல்லா இருந்துச்சுன்னா. என்ன கலாய்க்கிறியா? இப்ப என்ன சரோ வேணும் உனக்கு? உன்ன அவனுக்கு பிடிச்சிருக்கனானா இல்லைன்னா? இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா? ஏன்? எனக்கும் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? நான் ரொம்ப சீரியஸா கேக்குறேன். என்ன ஆச்சு சொல்லி யாமினி. என்னன்னு சொல்லிடி. அவனுக்கு என்ன பிடிக்கலையா? போதுமா? ஒன்ன பிடிக்கலையா? ஏன் சொல்லி யாமினி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஏன் வேண்டான்னு சொன்னாவன்? நான் கருப்பா இருக்கேன்ல, அதான் வேண்டான்னு சொல்லிட்டான். போதுமா? பொய் சொல்லாத. உண்மையா என்ன நடந்துச்சு சொல்லு. நான் கருப்பா இருக்கிறது பிரச்சனை இல்ல, நான் கற்போடு இருக்கேனாங்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை. என்ன உளர்ற?
என் கேரக்டர் சரியில்லையா? நான் தப்பான பொண்ணா? ராஸ்கல், அப்படியா சொன்னா? அவனை கட்டி வச்சு அங்கேயே உதைக்க வேண்டியதானே? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இதெல்லாமா அங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? எதனா வச்சு அப்படி சொன்ன ராஸ்கல்னு கேட்க வேண்டியதானே? கேட்டேன். பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி அவன் ஆபீஸ் வந்து என்னை பத்தி விசாரிச்சிருக்கான். யாரோ ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல உன்னை பத்தி யாரு தப்பா சொல்ல போறா? யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பேர்லாமா சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்களா? அதெல்லாம் எதுக்கு இப்போ? விடு. என்ன சொன்னாங்களா சொல்லி யாமினி. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவன் உன் பேரு தான் சொன்னான். ஏன் பேரையா? நீயும் சரவணனும் லவ் பண்ணீங்களாமே, நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆமேன்னு சொன்னான். உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சாமேன்னு சொன்னான். ஏய் யாமினி, நான் வேணா அவன்கிட்ட பேசுவா? எதுக்கு? இல்ல யாமினி, என்னால இது சரியா வராது சரு. என் மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? சாரி யாமினி. எதுக்கு சாரி எல்லாம்? இது நடக்காதது நல்லதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். நிஜமா உனக்கு வருத்தமா இல்லையா? இது நடக்கலன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா பாக்குற ஒவ்வொருத்தனும் உன்னைய சம்பந்தப்படுத்தி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரு. உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு நான் எத்தனை பேருக்கு தான் சொல்லி புரிய வைக்க முடியும் சொல்லு? பேசாம உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உன்னை பிரிஞ்ச பிறகு எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. சாரி, நான் எதோ உளறேன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்.